அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று பரவி வருகிறது. பகுதியில் ஏறக்கூடிய இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சென்னையில மதிய வேளையில வெயிலின் தாக்கம் என்பது 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று 7 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை, நாளை 10 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.